நாட்களின் வருஷத்தின் முதல் வாரத்திலே உங்களோடு பேசும்படியாய் நான் தேவ சமூகத்திலே கடந்த நாட்கள் ஜெபித்தேன். எந்தெந்த நேரத்தில் எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்ற ஒரு பெரிய பாரம், அந்த ஒரு நோக்கம் எனக்கு உண்டு. அவே இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலும் உங்களோடு கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஒரு வார்த்தையை மையமாய் வைத்து சில பசுத்தவான்கள் சொன்ன சில முக்கியமான காரியங்களை நான் ஓடு பகிர்ந்துகொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். எல்லாருமே சேர்ந்து வேதத்திலே 1 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லார்த்தேச்சா 1 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற தேவ பக்திக்காக முயற்சி பண்ணு. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த முதல் வாரத்திலே, வருஷத்தின் துவக்கத்திலே ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், தேவ பக்திக்காக முயற்சி பண்ணு. எதுக்காக முயற்சி பண்ண வேண்டும்? கொஞ்சம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. தேவ பக்திக்காக முயற்சி பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ பண்ணலையோ, எதுக்கு முயற்சி பண்ணணும்? சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ காரியம் முயற்சி பண்ணுறோம், அப்படிதானா? எத்தனையோ காரியங்களை முயற்சி பண்ணுறோம். அதுக்கு முயற்சி பண்ணேன், இந்த பாடுபட்டேன், அந்த பாடுபட்டேன். ஆண்டவர் இந்த வருஷத்தில் நமக்கு சொல்கிற வார்த்தை, நீ எதுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ இல்லையோ, தேவ பக்திக்காக என்ன செய்ய வேண்டும்? முயற்சி பண்ண வேண்டும். அந்த வார்த்தையை நான் வித்தியாசமான மொழியாக்கத்தில் பார்க்கும்பொழுது அதில் ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கு, அந்த முயற்சி பண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் யுவர் செல்ஃப். உங்களை என்ன பண்ணணும்? சத்தமாக சொல்லுங்கள். ட்ரைனிங் ஈஸியாக கஷ்டமா? கஷ்டம். மிலிட்ரியில் முதல்ல போனோடனே கொடுக்குற ட்ரெயினிங் தாக்கு பிடிச்சா வருஷம் பூரா நினச்சவனாங்க இருப்பான். ஜெம்ஸில் அதே மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த நாட்களில் இங்கேருந்து மிஷினரி போவாங்க தமிழில். அங்கே கொடுக்குற முதல் ட்ரீட்மெண்ட்டில் அவங்க இருக்கிற பயிற்சியில் தாக்கு பிடிச்சிட்டாங்கன்னா அங்கே என்ன செய்வாங்க? மிஷினரியாக என்ன செய்வாங்க? இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ட்ரெயின் பண்ணுறது எப்படி, நம்ம ட்ரைனிங் ஆகிறது எப்படி ரொம்ப கஷ்டம். அப்போ தேவ பயிற்சிக்காக நம்மளை என்ன செய்யணும்? சொல்லுங்களேன் சத்தமாக. ட்ரெயின் பண்ண வேண்டும். இன்னொரு மொழியாக்கத்தில் எக்ஸசைஸ் விகரஸ்லின்னு ஒரு பயங்கரமா என்ன வந்தால் வருதோ நான் என்ன செய்வேன், இப்படி பண்ணுவேன்னு சொல்லி எக்ஸசைஸ் பண்ணுறது போல் அதை நம்ம தேவ பக்திக்காக பண்ணணும். வந்தால் வரட்டும், போனால் போட்டணும், அப்படி இல்லை. விளங்கிச்சா? முயற்சி பண்ண வேண்டும். ஸோ இந்த காலவேளையிலே கர்த்தர் இந்த வருஷத்தில் நம்முடைய உள்ளத்தில் அலமாய் பதிக்க வேண்டிய காரியம், நான் தேவ பக்திக்காக என்ன செய்ய போகிறேன்? முயற்சி பண்ண போகிறேன். இது சார்ந்து சில வசந்த ஒரு வசந்த முகவராக சொல்லி தேவ பக்தியின் நம்ம முயற்சிக்கணும்னா அந்த வாழ்க்கையில் என்ன செய்யணும் என்பதை தேவனுடைய பசுத்தவான்கள் சொன்ன ஒரு 7 காரியத்தை நான் உங்களோடு சொல்லும்படி விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம், சரி முதல் தீத்து புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போ தீத்துவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தீத்தா இல்லை வெயிட் 2 அதான் 2:12 தானே சொன்னேன். 12 தானே சொன்னேன். நீங்கள் புருஷன் என்னமோ ஆரம்பிச்சோன்னே எனக்கு பயமாக போச்சு. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, தேவபக்தியாய் முயற்சி பண்ணணும். இப்போ சொல்கிறார், ஏன் முயற்சி பண்ணணும்னா, இந்த உலகத்தில் வாழ்கிற நம்ம நீ தெளிந்த புத்தி, நீதி, தேவ பக்தியும் உள்ளவர்களா என்ன செய்யணும்? ஜீவனம் பண்ணி. அந்த வருகை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஸோ அந்த வார்த்தையை மாத்திரம் எடுத்துகிட்டு விடுறேன். அடுத்து ஏன் நம்ம தேவபக்தியாய் வாழணும்? 1 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம்
8ஆம் வசனத்தை வாசிக்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் சொல்கிறாரு, சரீரத்தில் எக்ஸசைஸ் பண்ண பார்த்தீங்களா, சில காலில் ஒழுங்காக வாக்கிங் போவாங்க, அப்படித்தானா? திருநெல்வேலி ஒரு பார்க் இருக்குது, அங்கே போனீங்கன்னா மக்கள் என்னென்ன செய்கிறான்னு தெரியாது, அப்படி ஓடுறதும் தாவறதும். நான் அந்த லாக்டவுன் சமயத்தில் ரோட்டில் போவேன், அப்போ ஒருத்தர் கையை காலை எடுக்கிற பார்த்தா என்ன கராத்தே சண்டை வர மாதிரி போட்டு வருவார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா எக்ஸசைஸ், சரீர முயற்சி. என்ன பிரயோஜனம்? கொஞ்சம்தான். அடுத்த வாசிங்க. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் சொல்லுங்க. தேவ பக்தி என்னது? பக்கத்தில் சொல்லுங்க. எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளது. அப்படின்னா உங்கள் உலக வாழ்க்கைக்கானாலும் சரி, வேலைக்கானாலும் சரி, குடும்ப வாழ்க்கைக்கானாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கானாலும் சரி, எல்லாவற்றிற்கும் என்னது? பிரயோஜனம் உள்ளது. அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு, தேவ பக்திக்காக என்ன செய்ய? முயற்சி பண்ணு. அப்போ தேவ பக்தியில் முயற்சி பண்ணால் என்ன செய்யணும்? நான் சொன்னது போல் இந்த பசுத்தவான்கள் சொன்ன சில வார்த்தைகள், அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய அப் டு டே லைஃப்பில் நம்ம அதை செய்ய வேண்டும். பொருளை கேட்டது போல் காணப்படலாம், ஆனால் ஒரு 7 காரியங்களை சில பசுத்தவான்கள் அவங்க அதை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒரு மனுஷன் தேவ பக்தியாக இருக்கணும்னா இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டாயம் தேவை, இதை செய்யணும், இப்படி இருக்கணும் என்று சொல்கிறார்கள். ஸோ இந்த தேவ பக்தி நமக்கு, நான் தேவ பக்தி படித்த உடனே இந்த வேதவசனத்தை பார்த்தேன். அப்போ தான் முயற்சி பண்ணுற வார்த்தையை நான் கண்டுபிடிச்சேன். முயற்சி பண்ணு. எதுக்காக முயற்சி பண்ணணும்? அப்படியே தீமத்தை வாசிக்கும்போது சொல்லிச்சு, இந்த உலக வாழ்க்கைக்கும் சரிப்பா, இனி வரப்போகிற வாழ்க்கைக்கும் எல்லாத்துக்கும் தேவ பக்தி எப்படி இருக்காரு போகுது? பிரயோஜனமாக இருக்க போகிறது. அப்போ ஒரு காரியத்தை நம்ம பிரயோஜனம் என்று அறிந்து கொண்டோமானால் அது எப்படியாவது முயற்சி பண்ணி என்ன செய்வோம்? நாம் பெற்றுக்கொள்வதற்கு பிரயாசப்படுவோம். ஆகவே இந்த ஆண்டில் சிறு பிள்ளையாலும் சரி, வாலிபராலும் சரி, பெரியவராலும் சரி, உங்கள் முயற்சி தேவ பக்திக்காக என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் அது எப்படிப்பட்டது? ஆமாம், நான் உலக வாழ்க்கைக்கும் பிரயோஜனம், வரப்போகிற காரியத்துக்கு பிரயோஜனம், உங்கள் குடும்பத்துக்கும் பிரயோஜனம், எல்லாவற்றிற்கும் பிரயோஜனமான ஒரு காரியம். ஸோ அதை செய்யுங்க. ஸோ முதல் காரியம், த லைஃப் ஆஃப் ப்ரேயர், ஜபம். எல்லா பசுத்தவான்களும் வலியுறுத்தி சொல்லுகிற ஒரு வார்த்தை ஜபம்தான் தேவ பக்திக்கு முதல் காரியம். தேவ பக்தியிலே நாம் வளர வேண்டுமானால், தேவ பக்தியுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டுமானால் ஜபம் என்பது மிக முக்கியம் என்று குறிப்பிடுகிறார்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. வார் சரி. ஆண்டவர் ஜெபிக்க சென்றார் வார்த்தை இருக்கும்போது நான் விட்டு எங்க வசனம் தவற விட்டு நினைக்கிறேன். ஆண்டவர் இயேசு அதிகாலையிலிருந்து ஜெபிக்கும்படியாய் போனான்ற ஒரு வார்த்தை தான் எடுத்து நான் அது 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை முதல் வாசிப்போம். மத்தேயு 4 2ஆம் வசனம். 40 நாள் என்ன வாரம் சொல்லப்படுகிறது? சரி, இது ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்பதாகவே ஆண்டவர் செய்த காரியத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். நான் இப்போ இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை குறித்து நான் சொல்றேனால் அதுவே என் பிரசங்கம் மாறி, இயேசு ஜெபித்த விதங்களை குறித்து லூக்கால அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். லூக்கா 11:1 வாசிப்போம். லூக்கா 11:1. ஒரு இடத்தில் ஜோமணி முடித்தவுடனே பைபிளுங்க பாரு.
சரி, இப்போ மற்றவங்களாம் ஜோம் பண்ணாங்களா, ஜோம் பண்ணலையா? இயேசு நாட்களில் வேதபாரகர், பரிசேயர் இவரெல்லாம் ஜோம் பண்ணாலும் ஜோம் பண்ணலையா? என்ன சொல்லுங்க? ஜோம் பண்ணாங்க. ஆனால் இயேசுவின் ஜபம் என்னவா இருந்தது? வித்தியாசமாக இருந்தது. அவன் எல்லா ஜபத்தை காட்டிலும் இயேசுவின் ஜபம் எப்படி இருக்குது? வேறுபட்டதாக இருந்தது. ஆகவே தான் இப்போ சீஷர் கேட்குறாங்க, ஆண்டவரே அவர் ஜோம் பண்ணி முடித்த உடனே நாங்களும் என்ன செய்யணும்? ஜபிக்க வேண்டும். அப்போ நமக்கு மாதிரியாய் வந்த இயேசு நமக்கு வைத்து போன மிக முக்கியமான காரியம் என்னென்னா ஜப வாழ்க்கை. நான் சொன்னேன், ஆண்டவர் இயேசுவின் ஜபத்தை குறித்து சொன்னால் இப்போ பேசிட்டே இருக்கலாம், இந்த 6 முடியும், அதை நான் பேசலை. ஸோ நம்முடைய பக்தி வாழ்க்கைக்கு ஜபம் மிக முக்கியம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம தானியேல் வாழ்க்கை குறித்து அறிந்திருக்கிறோம். அவன் தினம் எத்தனை வேளை? நம்ம எத்தனை வேளை சாப்பிடுவோம்? 3 வேளை தானே? வீட்டில் இருந்தால் எத்தனை வேளை சாப்பிட்றீங்க? ஆஃபீஸ் போனால் தான் 3 வேளை, வீட்டில் இருந்தால் வாய் நொறுக்கிட்டே இருக்கு சிலருக்கு. 3 வேளை அவன் ஜெபித்தான். அந்த 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்க வேணாம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தான் முன் செய்து வந்தபடியே. அப்படின்னா என்னன்னா, இந்த ஜெபம் அவன் வாழ்க்கை என்னவா மாறிடுச்சு? வழக்கமாய் மாறிவிட்டது. இந்த 2026 வருஷத்தில் நீங்கள் பக்திக்கு ஏதுவாய் முயற்சி பண்ணணும்னா ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் என்னவாய் மாற வேண்டும்? சத்தமாக வாய்த்தான் சொல்லுங்களேன். வழக்கமாக மாறணும். என்னவா மாற வேண்டும்? சிலர் காலையில் எழுந்தோடனே காப்பி கொடுத்தா, இல்லைப்பா சார் நாங்கள் டீ தான் குடிப்போம் பண்ணுவாங்க. ஏன்னா என்ன குடிச்சு பழக்கம்? டீ தான் குடிச்சு பழக்கம். எனக்கெல்லாம் நார்த் இந்தியா போனால் இங்கே வீட்டில் காப்பி தான் குடிச்சு பழக்கம். நார்த் இந்தியா போனால் காப்பியே கிடையாது, காலைல டீ தான் கொடுப்பாங்க. மரியாதை சத்தம் போடாமல் கிடைக்குதுன்னு குடிச்சிடுவேன், அவ்வளோதான். அங்கே போய் நம்ம வழக்கத்தை சொல்ல முடியாது. வழக்கம் சிலருக்கு என்ன பாடுபட்டாலும் சரி, இது எங்களுக்கு வழக்கமே இல்லை. சிலருக்கு பல்லு விளக்குறதுக்கு முன்னாலேயே காப்பி குடிச்சு வழக்கம். சிலருக்கு பல்லு விளக்குனா தான் காப்பி என்ன செய்வோம். சில வழக்கத்தை மாற்றமான வழக்கம். ஸோ அதே மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஜெபம் என்னவாய் மாற வேண்டும்? சத்தமாக சொல்லுங்க. அதான் முயற்சி. வழக்கப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். அது அப் டு டே லைஃப்பில் டெய்லி ருட்டீனாக பண்ணிட்டோன்னு சொன்னால், நான் சொல்கிறேன், ஜெபம் பண்ணாமல் நீங்கள் வீட்டு வாசலை விட்டு தாண்ட மாட்டீங்க. அது உங்கள் வழக்கமாக மாறிடுச்சுன்னா, யார் வந்தாலும் சரி இது என் ஜெப நேரம், தயவுசெய்து டாட்டா சொல்லிட்டு போயிடுவீங்க. வழக்கம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிங்களேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. கேட்டாங்க, என்னது வழக்கமாக சேர்ந்து நாங்கள்லாம் சாப்பிடுவோம் அப்படியா? இல்லை, வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடம். அப்போ என்னன்னு பாருங்க, பவுலுக்கு தெரியும், இங்கே போனால் இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. அது வழக்கம். ஸோ இந்த காலவேளை தேவ ஆவியானவர் என்னை சேர்த்து உள்ளடக்கி சொல்லுறேன், தேவ பக்திக்காய் முயற்சி பண்ணணும்னா இந்த வருஷம் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் என்னவா மாற வேண்டும்? வழக்கமாய் மாற வேண்டும். வழக்கமாய் மாற வேண்டும். யோவான் அப்போஸ்தலன் நாடு கடத்தப்பட்டான். எந்த கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எந்த நாள் என்னன்னு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய நாளில் என்னவாயினானே. அப்போ என்ன அர்த்தம்? அந்த நாள் வந்த உடனே தெரியும் இது எந்த நாள். சொல்லுங்களே சத்தமா. ஆமாம், அதுதான் உங்களுக்கு காலண்டர் கொடுக்க. எதுக்குன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்னு காட்டுறதுக்கு தான் காலண்டர் ஒவ்வொருன்னு தொங்க விட்டுருக்கு. ஏன்னா காலண்டர் இல்லைன்னா சிலருக்கு இன்றைக்கி என்ன நாள்னே தெரியாமல் போச்சுன்னு. காலண்டர் பார்த்த பிறகும் 6ஆம் வர்றதுக்கு யோசனையாக இருக்கும். எதுவுமே கிடையாது, அவனுக்கு வழிகாட்டி ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவனுக்குள்ள ஒரு ஆவியில் உள்ளாகிறான். தெரியுது அவனுக்கு, ஓ இது கர்த்தருடைய நாள். ஹல்லேலூயா. என்னது வழக்கம். ஸோ நம்முடைய ஜீவியத்தில் ஜெபத்தை வழக்கமாக்கி கொள்வோம். இதுதான் என்னுடைய வழக்கம். நான் ஜெபம் பண்ணிட்டு தான் வருவேன், ஜெபம் பண்ண தான் நான் செய்வேன். இந்த ஆரம்பம், இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே சொல்ல வரும், ஒரு டிசிப்ளின் பண்ணுங்க. நான் சொன்ன ட்ரைனிங் அப்படின்னு போயிட்டாங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போட்டுருவாங்க. காலையில் இத்தனை மணிக்கு என்ன செய்யணும்? எந்திரிக்கணும். இத்தனை மணிக்கு சாப்பாடு, இத்தனை மணிக்கு அட்டண்டன்ஸ் கொடுக்கணும்.
அப்படி தானே ட்ரைனிங்கு. இல்லை நீங்கள் நினச்ச நேரம் வந்து சாப்பிட்டு போங்க, நினச்ச நேரம் வந்து உட்காருங்க ட்ரைனிங்கில் தருவானா? அப்படி இல்லை. ஒரே நாள் பாப்பான் சீட்டை கழிச்சு அனுப்பிடுவோம், வேலையும் வேணாம் ஒன்றும் வேணாம் போடா அப்படின்ட்டு பயந்து விடுவாங்க. ஏன்னா ட்ரைனிங்கில் இருந்தால் தான் அடுத்து என்ன செய்ய முடியும், செலக்ட் அனுப்புவான். இப்போ நம்ம இந்த வருஷம் ஆரம்பத்தில் தயவு செய்து உங்களுடைய வேலைகள், தொழில் எல்லாம் எனக்கு தெரியும், எல்லா காரியமும் தெரியும். அதனால் அது மத்தியில் ஜெபத்தை ஒரு வழக்கமாக என்ன செய்யுங்க, ஏற்படுத்துங்க. வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு, வேலைக்கு போகிற முன்னால், அப்போ நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தேவ பக்திக்காக என்ன செய்ய ஆரம்பிக்கிறீங்க? சத்தமாக சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா எல்லா நாளும் அப்படியே இருக்கேன்னா இந்த 2026 ஒன்றும் இல்லாமல் போயிடும், ஒரு சோதாவாக போயிடும். அப்படியே எவ்வளோ வேகமாக ஓடிட்டு பாருங்க வருஷங்கள். பாஸ்டர் நான் முன்னுக்கும் போல பின்னுக்கும் போல இருக்கிற இடத்துல இருக்கிறேன் பாஸ்டர். நிலைமை பரிதாபம். ஆண்டவர் சொன்னார், ஒன்று அனலாக இருந்தாலும் பரவாயில்லப்பா, இன்னும் குளிரானாலும் பரவாயில்ல, நீ ரெண்டுமே இல்லாத இருக்கனால உன் வாயிலிருந்து என்ன செய்வேன்? யூஸ்லெஸ், திரும்ப புதுப்பிக்கப்படாத ஒரு காரியம். அதான் அங்கே சொல்கிறார். அதனால் இந்த ஆண்டில் இந்த ஆரம்பத்திலேயே நம்ம கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி நம்ம ஜெபத்தை நம்முடைய வாழ்க்கையின் பழக்கமாய் மாற்றிவிடும். தானியேலுக்கு தடை வந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி ஏன் வழக்கத்தை நினைச்ச மாட்டேன், மாற்றவே மாட்டேன் அப்படின்னு நிலைமை தான். இரண்டாவதாக வாசியுங்கள் ஏசாயா 26:4. தேவ பக்திக்காய் நாம் முயற்சி பண்ணுவதற்கு இரண்டாவது ஒரு காரியம், ட்ரஸ்ட் காட் ஆல்வேஸ். இரண்டாவது, தேவ பக்தியிலே நாம் முன்னேற வேண்டுமானால் தேவன் மேலே எல்லா நாளும் என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும், நம்ப வேண்டும். அவர் நித்திய கண்ணலை. நீதிமொழியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ரைட். இங்கே அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணுறதை காட்டலாம். இந்த 2026 நம்ம சொந்த புத்தி, நம்முடைய சொந்த பலன், நம்முடைய சொந்த காரியத்தை ஒருவேளை நம்புவதற்கு எனக்கு இது இருக்கு இப்படி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம குறித்து யோசிப்பதற்கு கொஞ்சம் இருக்கும். ஆனால் சொல்கிறாரு, உன் சுய புத்தி என்ன செய்யாத, எப்படி நம்ப வேண்டும்? முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் கர்த்தரை என்ன செய்யணும்? நம்பிக்கை. மாவிக்கறி வாழ்க்கையிலே தேவ பக்தியாய் ஜீவிப்பதற்கு நாம் முயற்சி பண்ணுவோமானால் என்றென்றைக்கும் சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம், நாம் கேட்கிற சத்தங்கள் வித்தியாசமாக இருக்கலாம், நாம் பார்க்கிற காரியங்கள் வேறுபட்டதாக இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தரை நாம் நம்பியிருப்போம். 37ஆம் சங்கீதத்திலும் அதுதான் சொல்ல 3ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். என்ன சொல்றான்னா, ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருந்துட்டீங்கன்னா நீங்க ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க முடியும். எல்லாம் ஆண்டவர் நினைச்சு வராங்க, பார்த்துக்கொள்வார். நான் பாடணும், இதுவரை நடத்தினாரு, இனி அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. நம்பிக்கையா இருப்போம். அப்படி நம்பிக்கையா இருப்போமானா நம்ம வழியெல்லாம் கர்த்தருக்கு ஒப்புடுத்துருவோம். நம்ம சொந்த ஆலோசனை, நம்முடைய சொந்த காரியத்தில் லீன் பண்ண மாட்டோம். வழியை முழுவதும் கர்த்தருக்கு ஒப்புவிப்போம். அவரே காரியத்தை நினைச்சு வராங்க, வாய்க்க பண்ணுவார். நான் சொன்னேன், அந்த தேவபக்திக்காய் முயற்சி பண்ணும் பொழுது இம்மைக்குரிய காரியம் சரி, மறுமைக்குரிய காரியத்துக்கும் அது எப்படிப்பட்டது? பிரயோஜனமானது. இந்த உலகத்தின் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆகவே ட்ரஸ்டிங் காட், தேவன் மேல் நம்பிக்கையாக இருத்தல். மற்ற காரியத்தை வேகமாக சொல்ல போகிறேன். 63ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். ஆறாம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது.
மூன்றாவதாக மெடிடேட்டிங் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வசனத்தை நம்ம தியானிக்கணும். தியானிக்கணும் என்ன செய்யணும்? முதல்ல பைபிளை வாசிக்கணும். முதல்ல பைபிளை என்ன செய்யணும்? வாசிக்கணும். வாசிக்காமல் தியானம் பண்ண முடியுமா? முடியாது. பைபிளை வாசிக்கணும். 2026 வருஷத்தில் தேவ பக்திக்காய் முயற்சி பண்ணால் வெறுமனே பைபிள் வாசிக்கிறது மாத்திரமல்ல, வேதத்தை என்ன செய்யணும்? தியானிக்க வேண்டும். 110 சங்கீத வாசனை வரிசையாக தியானத்தை பற்றி நாள் முழுவதுமே எனக்கு அதான் என்ன செய்ய தியானம்னு சொல்லுகிறான். 1ஆம் சங்கீதத்தை நம்ம எல்லாருமே கற்றுக் கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கெல்லாம். அதில் என்ன பட்டிருக்கிறது? இரவும் பகலும் பிரியமாயிருந்து தியானிக்கிற மனுஷன். அடுத்த வசனம், அது ரொம்ப இஷ்டம். இப்படி தானே அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யும்? அதை மட்டும் வெட்டி போட்டுரும். அவன் அது எவன்? அதனால ஆண்டவர் நான் செய்வதெல்லாம் வாய்க்கு சொன்னீரே ஆண்டவரே. வாய்க்கும் எப்ப? தியானம். வேதவசத்தை வாசித்து என்ன செய்யணும்? இந்த தியானம் பண்ணாலே அடுத்தவங்களை குறை கொண்டுடிக்கிறது, அடுத்தவங்களை பற்றி பேசுறது, இதெல்லாம் என்ன செய்யும்? போயிடும் நிச்சயம். ஏன்னா ஆண்டுடைய வசனம் மைண்டை ஃபில்லப் பண்ணிடுது. அப்போ வாய்க்கும் சொன்னால் நான் சொன்னேன், தேவபக்தி இம்மைக்கும் மறுமைக்கும் எப்படி பண்றது? பிரயோஜனம். அந்த வசனத்தை வாசிங்க. பைக்கில் போகும்போதே தியானம் பண்ணிட்டு போங்க. கண்ட கலையும் யோசிக்காமல். கார் ஓட்டும் பொழுதே யோசிச்சுருப்பாங்க. பஸ்ஸில் போகும்போதே என்ன செய்யுங்க? இன்றைக்கி வாசித்த வசனத்தை என்ன, இன்றைக்கி இந்த வாரம் என்ன பிரசங்கம் கேட்டோம், கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. 2026 அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. தியானமாக இருந்தாலே அவனை ஆசீர்வதிக்கப்படும். எனக்கு இது இந்த வசனத்தை வாசிக்கணும். எனக்கு ஒரு கேள்வி தான், எப்படி அவன் இரவும் பகலும் எப்படி இருக்கிறான்னு சொல்லப்படுகிறது? தியானமாக இருக்கிறானே. இது எப்படி, எந்த விதத்தில் இன்னும் கண்டுபிடிக்கலை. நான் பார்த்துட்டு யோசிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நானும் அபியாசப்படுத்துறதுக்காக தியானிக்கணும். பல எண்ணங்கள் வந்துருக்கு, பல காரியங்கள் இல்லை. இந்த 2026 தேவ பக்திக்காய் முயற்சி பண்ணோம்னா நம்ம டிசைட் பண்ணணும். நான் ஏற்றனா வசனத்தை என்ன செய்ய போகிறேன்? நான் நினச்சிக்கிட்டு போகிறேன். இன்றைக்கி சாயந்தரம் உட்காந்து கொஞ்சம் நேரம் தேவனுடைய வார்த்தை, எனக்கு என்ன கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வந்துச்சு அதை நான் தியானிக்க போகிறேன். என்ன வசனத்தை வாசித்தேன், அதில் ஒரு வசனம் எல்லா முழு அதிகாரமாக இல்லாட்டாலும் அதில் ஒரு வசனம் பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சே, அந்த வசனம் நான் ஒரு சின்ன பெட் பேப்பர் வச்சுருப்பேன். ஏன்னா எல்லா நேரமும் வசனம் யாரும் இருக்காதையா, அதனால் அந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது யாரும் வசனம் தான் வசனத்தை எழுதி பாக்கெட்டில் போட்டு அப்போ பொழுது எடுத்து பார்த்துட்டே இருப்பேன். நான் செஞ்சுருக்கிறேன். ஏன் நம்முடைய மைண்ட் வந்து பல காரியத்தில் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிரும். அப்போ என்ன வசனம் படித்தோம் யோசி பார்ப்போம். ஸோ உடனே எடுத்து இந்த வசனம், அப்போ ரெப்பிட்டேஷன், திரும்ப திரும்ப திரும்ப. அதுதான் தேவபக்திக்காய் முயற்சி பண்ணுகிறோம். நான் சொன்னேன் முயற்சியில் நம்ம முயற்சி எடுக்கணும். ஒவ்வொரு காரியத்தில் முயற்சி. படிக்கிற பிள்ளைங்க படிப்புக்கு என்ன செய்யறாங்க? நல்ல மார்க் எடுக்க முயற்சி பண்ணுறாங்க. வேலை செய்யணும், நல்லா வேலை செய்யணும், இன்னும் முன்னுக்கு வரணும், முயற்சி பண்ணுறாங்க. முயற்சி பண்ணாமல் ஒன்றும் செய்ய முடியாது. பல காரியத்தை நம்ம அப்படியே விட்டோம்னா இருக்காது. எங்கூட ஒருத்தன் ஐடிஐயில் படித்தேன், இதில் எங்கூட படித்தேன், ஒருத்தன் பாலிடெக்னிக் படித்தேன். வேலை இல்லை, சென்னை போனோம். சென்னை போய் ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கணும். அந்த நாட்களில் விடாப்படியா ஒரே முயற்சி தான். ஆனால் ஆண்டவர் கிருபை நல்ல வேலை கிடச்சி வீடு கட்டி அங்கேயே இருந்தேன். நான் போயிருக்கேன். நான் ஒரு மாதிரி மீட்டிங் போகும்போது கூட்டு போனேன். முயற்சி. வேலை கிடைக்காது, நான் சும்மா தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னா உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். முயற்சி. எந்த ஒரு காரியமானது, தொழிலானாலும் படிப்பானாலும் வேலையானாலும் ஊழியம் செய்கிறேன், ஊழியமானாலும் நான் முயற்சி பண்ணுறேன். வேதத்திலேருந்து எவ்வளவோ காரியத்தை கற்றுக்கொடுக்க முயற்சி பண்ணுகிறேன். தெரியும், ஆயிரக்கணக்கான பிரசங்கத்தை பண்ண தெரியும். இல்லை, இன்னும் ஆண்டவரே நான் கற்றுக்கொள்ளணும், இன்னும் நான் படிக்கணும், இன்னும் ஜனங்களுக்கு போதிக்கணும். இந்த காலவெளியிலே தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ணும். அது தேவ பக்தி.
தேவபக்திக்கானது. ஈசாக்கு விதைத்த விதத்தில் 100 மடங்கு பலன் கிடைச்சுன்னா அவன் தியானிக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டான். ஹல்லேலூயா. யோசிப்பார், வசனங்களை தியானிங்க, அதை பழக்கப்படுத்திக்கணும். சொன்ன ட்ரெயின் பண்ணுவோம். நம்ம ஆரம்ப நாட்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், ட்ரெயின் பண்ணிட்டோன்னு சொன்னால் இருக்கலாம். 4ஆவதாக வாசிங்க உபாகமத்து புத்தகம் 27ஆம் அதிகாரம் 10 வசனம். வேமாசி 2 வார்த்தையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ம் 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 அடுத்து தேவபக்திக்கு ஏதுவான காரியம் ஒபேயிங் தி வேர்ட் ஆஃப் காட். வசனத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, தியானிக்கிறது மாத்திரமல்ல, அதுக்கு தேவன் தருகிற நிபந்தனைகளுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியணும். இந்த வருஷம் டைரியில் பிரசவம் பண்ணுறீங்க, எழுதுறீங்களா? நல்லது. பின்னால் உங்கள் தீர்மானத்தை எழுதுங்க. இன்றைக்கி இந்த தீர்மானத்தை இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தேன், நான் இந்த தீர்மானத்தை எடுத்துருக்கிறேன். தீர்மானத்தை எழுதுங்க. ஒவ்வொரு நாள் பாருங்க, ஒவ்வொரு வாரம் அடுத்த வாரம் எழுதும்போது இந்த தீர்மானத்தை நிறைவேற்றினா, இது கீழ்ப்படிஞ்சனா. நான் ஆரம்பத்தில் ஒரு ஹாஸ்டலில் வாடனான். அப்போ அங்கே ஒரு ஊழியக்காரர் ட்ரைனிங்காக வந்திருந்தார். அவர் என்னை வீடு விஷயம்னா கூப்பிட்டு போவார். அப்போ கூப்பிட்டு போயிருந்தார். எனக்கு மூத்தவர் தான் அவர். அவர் சொன்னார், ராஜன் நான் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கேன்னு சொன்னார். என்ன பிரதர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. தீர்மானமே பண்ணக்கூடாதுன்ற தீர்மானம் பண்ணியிருக்கேன் நான். வாழ்க்கை உருப்படுமா? உருப்படாது. இன்றைக்கி சிலலாம் காலைல இன்றைக்கி ஆராதனைக்கு 6 முன்னாலே ரயில்வே கேட்டு போகிறதுக்கு முன்னாலே வரணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணதுனால வந்திருக்கீங்க. சிலர் போகிற நேரம் போகணும்னு ரயில்வே கேட்டில் நின்றுட்டு வந்திருக்கீங்க. அவ்வளோதான். எல்லாம் தீர்மானம்தான். இப்போ நம்ம தீர்மானம் என்ன தீர்மானம்? இந்த வருஷத்தில் நான் கேட்குற வார்த்தைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? கீழ்ப்படியாக போகிறேன். சிலர் அவங்களாம் என்ன கீழ்ப்படியாக செஞ்சாங்க, அவங்கள ஏன் பார்க்குறீங்க? அவங்க நரகத்துக்கு போனால் நீங்கள் போகிறீங்க நரகத்துக்கு? உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், உங்கள் ஜீவித்தை பாருங்கள். அவனவன் தன்னை குறித்து என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். நீங்கள் கீழ்ப்படிங்க. தீர்மானமாக ஒபேயிங் தி வேர்ட். ஆண்டோடைய கற்பனையை ஆண்டோடைய ஒவ்வொரு வாரம் பேசுகிறார். நீங்கள் வசனத்தை பேசும்பொழுது வாசிக்கும் பொழுது பேசுகிறார். காலண்டை பார்க்கும்போது மாத்திரம் பேசுகிறான்னு நினச்சிடாதீங்க. சில காலண்டை தான் தீர்க்கதரிசி மாதிரி. அது இல்லை. காலண்டரில் போடுறது என்னன்னா, அன்றைக்கி அந்த வசனத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். வெட்டி எடுத்து கூட என்ன செய்யணுங்க? மனப்பாடம் பண்ணலாம். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிவோம். நம்ம அதிகமாக அறிஞ்சிருக்கிறோம். பேதுரு தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சா 2 படகு மீன் அடிச்சு. நீ யோசிச்சு பாருங்களேன். மறுமைக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்துக்கு எப்படிப்பட்டது பிரயோஜனம். அவன் சொன்ன உடனே தீர்மானம் பண்ணி தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படி. நீங்கள் தீர்மானம், அது தேவ பக்திக்கு மிக முக்கியம். அடுத்தபடியாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5:18 துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வாசிங்க. டிபெண்டிங் அப்பான் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து வாழ்தல் ஒரு பக்திக்கு ஏதுவாக நம்ம முயற்சி பண்ணுகிறோம். ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. எப்படி அங்கே ஒரு கம்பேரிசன் சொல்கிறாரு. மதுபானத்தினால ஒருத்தர் நிரப்பப்பட்ட உடனே எது அவனை ஆட்கொள்ளுது? அந்த போதை. அப்படித்தானே? அது அவனை ஆட்கொண்டு நடக்குது. சொந்த அறிவு அவனுக்கு இல்லாமல் போயிடுது. அதை போல இவர் சொல்கிறாரு, நீங்கள் ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது உங்கள் கட்டுப்பாடு யாருக்குள்ள வருகிறது? இப்போ ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளானங்க. அதுதான் தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி பண்ணுதல். ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது மாத்திரம் இங்கே ஆவியில் நிறையதில்லை. உபவாசம் வர்றது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஆவியினால் என்ன செய்யணும்? நிரம்ப வேண்டும். டெய்லி அப்படி நிரம்பினீங்கன்னா ரோமர் 8 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆவியானவர் நடத்துவார். நடத்துகிறது ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவம். ஆவியான ஒவ்வொரு காலம் நடத்துவார்.
சமையல் பண்ணும்போது கூட கொஞ்சம் சோறாக சொல்லுவார். இன்றைக்கி மத்தியானம் விருந்தாள் வரும் கரெக்டாக. ஓஹோ தெரியாமல் எப்படியோ கூட போட்டு நீங்கள் வந்துட்டீங்களே, நீங்கள் தெரியாமல் போடல, யார் போட வச்சுருக்கா? அப்படி இல்லைன்னா என்ன செய்ய வேண்டியது? வந்துட்டாங்களே திரும்ப சோறு ஆக்கணுமே, அது எவ்வளோ வருத்தம் யோசிச்சு பாருங்கள். பக்கத்தில் கடையில் தான் வாங்கிடலாம், கடை இல்லாத ஆள் இருக்குது. ஒவ்வொரு காரியம் எங்கே போகணும், எந்த நேரம், என்ன காரியம் நடத்தணும். தேவ பக்திக்காக எல்லா சின்ன சின்ன காரியத்தில் கூட ஆவியானவர் அவர் நம்மை வழிநடத்துவார். ஹல்லேலூயா. எல்லா காரியத்திலும். ஆனால் சில காரியங்களை வச்சு அடுத்த மறந்துட்டேன்னா ஆண்டவர்கிட்ட எங்கள் ஆவியானவரே எங்கே வச்சாலும் தெரியல நடத்துங்க, திடீர்னு போய் வச்சு அங்கே தான் இருக்கும். ஆண்டவர் நடத்துகிற தேவன். காரில் கூகுள் மேப் போட்டு போனீங்கன்னா அந்த கூகுள் மேப் எங்கேயாவது குளத்துக்குள்ள உடனே நிப்பாட்டுது, தெரியுதா? அது நடத்த நம்பி போக முடியாது. இப்போ எத்தனையோ காரியத்துக்கு நானே ஒரு மட்டும் திருச்சியில் போய் ஒரு தெருவும் இல்லாத முக்கில் போய் நிப்பாட்டிடுச்சு. அப்புறம் அங்கே இருக்கிற ஆள்கிட்ட கேட்டு கேட்டு போட்டு. ஆனால் ஆண்டவர் அப்படி தவறு செய்ய மாட்டார், சரியான பதில் நடத்துவார். ஹல்லேலூயா. அதனால் தேவ பக்திக்காய் முயற்சிக்கணும். அடுத்து தேவனுடைய ஊழியம் சொல்லும் பொழுது கிவிங், தேவனுக்காய் கொடுப்பது, தேவ பக்திக்காய் முயற்சி பண்ணுவது. ஸோ அந்த அதிகமாக சொல்ல முடியல. ஆண்டவர் சொன்னார், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? அளக்கப்படும். நான் எவ்வளோ கொடுத்தாலும் கர்த்தருக்காக என்ன செய்கிறேன்? கொடுக்கிறேன் என்கிற எண்ணத்தோடு. நம்முடைய சபை பக்தி விருத்தி அடைந்தால் சபை மூலமாய் பல ஊழியங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறேன். கொடுப்பது மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுவது ஆயிரக்கணக்கான சாட்சிகளை என் வாழ்க்கையில் அனுபவித்தான் சொல்ல முடியும். தேவனுக்கொன்று உரிய பங்கை வேதம் சொல்லுகிறது, மனப்பூர்வமாய் கொடுக்க வேணும், உற்சாகமாக என்ன செய்யணும்? கொடுக்கணும். அது தேவ பக்திக்குள்ள ஒரு காரியம். ஏன்னா ஆண்டவர்கிட்ட அன்புகிறேன்னு சொல்லுகிறவன் என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். கிவிங், அன்பு என்று சொன்னால் ஆல்வேஸ் கிவ்ஸ், கொடுக்கக்கூடிய ஒன்று. கடைசியாக எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வாசியுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கிறிஸ்துவ வாழ்க்கையை பக்திக்கு ஏதுவாய் முயற்சி பண்ண வேண்டுமானால் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க? மன்னியுங்கள். அப்ப என்ன அர்த்தம்? மற்றவங்க தவறு செய்வாங்க, மற்றவங்க நம்மளை பற்றி தப்பாக சொல்லுவாங்க, மற்றவங்க தீமை செய்வாங்க. அப்படி வரும்பொழுது நீங்கள் என்ன செய்யுங்க? சொல்லுங்களே. மன்னிங்க. சும்மா இருக்காட்ட போட்டு மன்னிக்க முடியுமா? ஏதாவது பண்ணால் தானே நினச்சி முடியும் அவங்கள. அப்போ அவங்களுக்கு செய்கிற ஆட்கள் இருப்பாங்கன்னு அர்த்தம். நினச்சா உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க. அப்போ தேவபக்திக்காய் முயற்சி பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்? மன்னிக்க வேண்டும். எப்படி மன்னிக்கணுமா? கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு. அதை மறந்துடும். நம்ம சிலர் நான் மன்னிக்கவே மாட்டேன் பாசுவாங்க. இப்போ ஆண்டவர் இவ்வளோ செஞ்சுருக்காரு, அதெல்லாம் லிஸ்ட் வச்சாருன்னா இருப்போமா? நம்ம யோசிச்சு பாருங்க. எவ்வளோ காரியங்கள், எத்தனையோ முறை திரும்ப திரும்ப ஆண்டவர் மன்னிப்பு கேட்கிறோம், மன்னிக்கிறார். அதை போல நம்ம என்ன செய்யணும்? மன்னிக்கிற சுபாவம். உறவை பாதுகாத்து கொள்ள குடும்பமானாலும் சபையானாலும் நீங்கள் வேலை பார்க்குற இடமானாலும் தேவ பக்திக்காக நீங்கள் முயற்சி பண்ணி தேவ பக்தியில் நீங்கள் வாழணும்னு சொன்னால் மற்றவர்களை கட்டாயம் என்ன செய்யணும்? மன்னிச்சிட்டிங்கன்னா அவங்கள பற்றி என்ன செய்ய மாட்டீங்க? பேச மாட்டீங்க. அவங்க செஞ்ச காரியத்தை என்ன செய்ய மாட்டீங்க? பேச. நான்லாம் பார்த்துக்கேன், சிலர்லாம் கண்ணை மூடுற வரைக்கும் பேசி தான் இருக்க போகிறான். நோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இத்தனை வருஷம் எப்படி இருந்தீங்களோ இந்த வருஷம் தேவ பக்திக்காய் முயற்சி பண்ண வேண்டும். ஏன்னா விளையாட்டான காலம் அல்ல. ஆண்டவர் காலங்கள் நெருங்க 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 அவரை உண்மையாய் சேவிக்கிறவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன கொடுக்க போகிறார்? இப்போ வித்தியாசம்.
வேஷமணிந்த தேவபக்திக்கு ஏதுவான வேஷத்தை உள்ள வாழ்க்கை வாழ முடியாது. கடைசி நாட்கள் சொல்லப்படுகிறது, வேஷத்தை தரித்திருக்கிறார்கள். வேஷம் ஒரு நாள் என்ன செய்யும்? கலைஞ்சி போயிடும். ட்ராமாவில் வேஷம் போடுறவங்களாம் வேஷம் போட தான் செய்யறான். கீழே இறங்கினா என்ன செய்வான்? முடியை பார்த்தா பயங்கரமாக முடி இருக்குதான், கடைசி தத்தா டோப்பா தலை. அதோடு இருக்க முடியுமா? வாழ முடியாது. சாட்கள் சீரியலை பார்த்துட்டு அதில் இருக்க மாதிரியே பார்க்குறது, அது பொய், அது நடிப்பு. சில அட்வர்டைஸ்மெண்ட்டில் போடுற அந்த முடியை எண்ணெயை தேய்ச்சிங்கன்னா ஒரே நாளில் முடி 10 அடி வளர்ந்துடணும். மாயை. கவனிங்க. அதனால் இந்த நாட்களில் ஜீவியத்தில் ஆண்டவர்கிட்ட நமக்கு மன்னித்திருக்கிறார். இவ்வளோ தவறுதல் மன்னித்திருக்கிறார். மன்னிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, மற்றவர்களை மன்னிப்போம். எந்த காரியம் இதுதான் அதான் லிஸ்ட் கிடையாது. பேதர் ஒன்றே கண்டான், அப்போ நான் 7 தடவை மன்னிக்க ஆண்டவரே, கவுண்டிங் 1 2 3 4. சிலர் எழுதி வச்சுருப்பாங்க, அன்னைக்கு இது பண்ணால் நான் மன்னித்தேன், இன்னைக்கு மன்னிச்சிருக்கேன், இன்னைக்கு மன்னிச்சிருக்கிறேன். பா 7 எழுதுறேன், இன்ஃபினிட், கணக்கே இல்லை. நீ என்ன செய்ய மன்னிட்டு கொண்டே இரு. அப்போ நம்மளும் அப்படி தான் ஆண்டு சொல்கிறார். ஏன்னா நான் தேவ பக்தியாக வாழ வேண்டும். அல்லேலூயா. வேஷத்தை தெரியக்கூடாது, வேஷத்தை தெரியக்கூடாது. ஜெபிப்பது போல அது அந்தி கிறிஸ்து ஆவி. தீமோத்தேயுவில் எழுதப்படுகிறது, தேவபக்தியை போல வேஷத்தை தரித்து கொண்டு, அது அந்தி கிறிஸ்து ஆவி. ஒன்று கிறிஸ்துவை போல அவன் காத்தமளிக்கிறான். ஜெபிக்கல, ஆனால் ஜெபிச்சதை போல. பைபிள் வாசிக்கல, வாசதை போல. நோ, வேண்டாம். ஏன்னா ஒரு நாள் எப்படியும் ரியாலிட்டியை என்ன செய்யும்? ஒரு நாள் என்ன செய்யும்? வெளியே வந்துடும். அதனால் உண்மையாய் தேவபக்தியாக வாழும், வெளி வேஷத்துக்காக இல்லை. அதற்காக முயற்சி ஒன்றும் மன்னிப்போம், கொடுப்போம், தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம், வாசித்து தியானிப்போம், கீழ்ப்படிவோம், ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருப்போம், ஜெப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். எல்லா தேவசபையும் எழுமிக்கலாமா? ஹல்லேலூயா. தேவ பக்திக்காக முயற்சி பண்ணு. ட்ரெயின் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே பழக்குவீங்க. 2026 வருஷத்தில் என்னிடத்திலும் உங்களிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற காரியம், இப்போ இருக்கிற பக்தி போதாது, இப்போ இருக்கிற நிலைமை போதாது, இன்னும் தேவ பக்திக்காய் முயற்சி எடுக்கணும். இவ்வளோ காரியங்கள் நம்ம முயற்சி எடுக்கிறோம். ஆவிக்குரிய காரியத்தில் தேவாவியானக்கு தயவாய் எடுத்து சொன்ன வார்த்தைக்கு மக்கள் படி ஆண்டவரே நம்முடைய பழக்கத்தை மாற்றிக்கொள்வோம், நம்முடைய லைஃப் ஸ்டைலை மாற்றுவோம். எனக்கு இதான் சிஸ்டம் இல்லை, கொஞ்சம் மாற்றுங்க. தேவனுடைய காரியங்களுக்கு, தேவ பக்திக்கு ஏதுவாய் முயற்சி பண்ணதற்கு கொஞ்சம் நிலைமையை மாற்றியமைங்க. ஜெபிப்போம். தேவனுடைய வசனங்களை நல்லா தியானிப்போம், வாசித்து தியானிங்க. சும்மா உட்காந்துருக்கு நேரம் கண்டதையும் யூடியூப்லையும் அதையும் நீங்கள் பார்க்காம தேவனுடைய வார்த்தையை தியானிங்க. ஒவ்வொரு நாள் வாச வாசனங்கள், கேட்ட வார்த்தைகள், கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்க. தேவனுடைய பிள்ளையே, ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம், ஆண்டவருக்காய் மனப்பூர்வமாய் கொடுத்தல், அதோடு வீட்டாரானாலும் சரி, உறவினரானாலும் சரி, நண்பரானாலும் சரி, சபையாலும் சரி, நான் மன்னிச்சிடுவேன். என்னுள்ளத்தில் ஒரு பெரிய விசாலமான இருதயம், நான் கிறிஸ்து மன்னித்தது போல மன்னித்து அதை குறித்து யார்கிட்டையும் பேச மாட்டேன், சொல்ல மாட்டேன், நான் மன்னிச்சு மறந்துடுவேன். இப்படி இருப்போமானா 2026 ஆண்டில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிகமாய் முன்னேற ஆரம்பிச்சிடுவோம். இம்மைக்குரிய காரியத்திற்கும் மறுமைக்குரிய காரியத்துக்கும் ஆசீர்வாதம் பிரயோஜனமாக இருக்கும். பரலோகத்துக்குரிய காரியத்துக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்துக்குரிய காரியத்திற்கும் தேவபக்தி பிரயோஜனமான ஒன்று. அதை கத்த அந்த காலவெளியிலே இந்த வருஷத்தில் ஆவிக்குரிய காரியத்திற்கும் உலகத்துடைய காரியத்துக்கும் பிரயோஜனமான தேவபக்தியை குறித்து நம்மோடு பேசியிருக்கிறார். மெல்ல அப்போ கொடுத்த ஆண்டவரே, இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் எங்களோடு பேசியிருக்கிறேன். நாங்கள் தேவபக்திக்காய் முயற்சி பண்ண போகிறோம்ப்பா. இந்த கேட்ட வார்த்தை செயல்பட கிருபதாம்ப்பான்னு சொன்ன எல்லாருமா ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே நான் தேவ பக்திக்காய் முயற்சி பண்ண எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை அதற்காய் ட்ரெயின் பண்ண ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்குறோம். கிருபை தருவீராக. உடைய கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திவ்ய குணங்கள் நாடி ஜெபித்தேன், தூய வாழ்க்கையின் தேவை அதுவே. திவ்ய குணங்கள் நாடி ஜெபித்தேன், தூய வாழ்க்கையின் தேவை அதுவே. தேவ சேவையிலே பாடு சகித்திடவே தாரும் பொறுமை பலன் தம்மாவியினார். தாரும் பொறுமை பலன் தம்மாவி. எல்லாம் சேர்த்து பாடுவோமா? மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன், மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரம்புகமே மகிழ்ந்திடவே. திரும்ப எல்லாம் சேர்த்து பாடுவோமா? திவ்ய குணங்கள், திவ்ய குணங்கள் நாடி ஜெபித்தேன், தூய வாழ்க்கையின் தேவை அதுவே. திவ்ய குணங்கள் நாடி ஜெபித்தேன், தூய வாழ்க்கையின் தேவை அதுவே. தேவ சேவையிலே பாடு சகித்திடவே தாரும் பொறுமை பலன் தம்மாவியினார். தாரும் பொறுமை பலன் தம்மா. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன், மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே மகிழ்ந்திடவே பரலோகத்தின் பிதாவே, வருஷத்தின் ஆரம்ப நாளிலும் வரப்போற நாட்களில் நாங்கள் தேவ பக்திக்காய் முயற்சி பண்ண வேண்டும் என்று சொன்ன ஆலோசனைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேகர் இந்த உலகத்தில் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு கிறிஸ்துவின் வல்லனை மறுதலிக்கிறாய் இருக்கிறார்கள் என்று எழுதப்படுகிறதப்பா. ஆனால் நாங்களோ உண்மையான தேவபக்தி உள்ளவர்களாய் நாங்கள் இருப்பதற்கு முயற்சி பண்ணுவதற்கு தேவன் உதவி. எத்தனையோ காரியங்களை முயற்சி எடுக்கிற ஆண்டவரே, 2026 வருஷத்தில் தேவ பக்திக்கு ஏதுவான காரியங்களில் முயற்சி பண்ணுவதற்கு எங்கள் கிருபை தாங்க. தேவபக்தி மறுமைக்குள்ள காரியத்திற்கும் இந்த உலகத்தின் காரியத்திற்கும் எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது என்று இப்படி வார்த்தை சொல்லுது ஆண்டவரே. ஆகவே எங்களை நாங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்ள, எங்களை சரிப்படுத்திக் கொள்ள இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் எங்கள் வாழ்க்கையில் அதை ட்ரெயின் பண்ணி கொள்ள, அதை பழக்கமாக்கி கொள்ள தேவரீர் எனக்கு எங்களுக்கு ஒவ்வொரு உதவி. எங்கள் சபை தேவ பக்தியுள்ள சபையாய் காணப்படணும் ஆண்டவரே. உன் மருகிலே தேவ பக்தியுள்ள சபையாய் காணப்படணும். ஆகவே சபையாய், தனித்தனியாய், குடும்பமாய் நான் முயற்சி பண்ண ஒவ்வொரு கிருபைதான். எல்லா சோம்பேறித்தனங்கள், நிர்விசாரத்தின் தன்மைகள் எல்லாவற்றையும் அகற்றி போட ஆண்டவரே. எந்த விதத்தில் ஆகிடும் நான் முயற்சி பண்ண கத்தர்களுக்கு உதவி ஆட்சிப்பிக்கிறேன். எங்களால் கனவுமாய் மாறட்டும். இந்த வாரம் செய்ப்ப வேலைகள், பிரயாணங்கள், படிப்புகள், தொழில் எல்லாவற்றையும் கொடுக்கும். சபை வெளியிடத்தில், வெளிதேசத்தில், வெளி மாநிலத்தில் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அவளை கத்தர் ஆஸ்வதி ஆண்டவரே. ஆஸ்பத்திரிக்கு சுயமாக இருக்கிற எல்லாருக்காக ஜெபித்து இருக்கிறோம். கத்தர் அற்புதம் செய்து நல்ல சாட்சியில் எழுப்பு. ஒவ்வொரு ஆசோத்துடன் உமக்கே நாங்கள் சகல கணத்தை மகிமை துதியே இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கும் என்னை அணுகாது, தீங்கும் என்னை
அணுகாது. தீங்கில்லை 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது. எத்தீங்கும் என்னை அணுகாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து